ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டு வளைகாப்பு ஃபங்க்ஷன் 2 டேஸ் முன்னாடியே வந்து கூப்பிட வந்துட்டாங்க. ஏன்னா நான் வந்து அதிகமாக வீட்டில் இருக்க மாட்டேங்கிறேன் அப்படின்றதுனால நான் இருந்த டைமிங்கில் வந்து சொல்லிட்டாங்க கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. சாட்டர்டே தான் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு அவங்க வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஊர் வந்து ஆலங்குளம் தான், பக்கத்துலேயே தான், கொஞ்சம் தூரத்தள்ளி இருக்குது. ஸோ இங்கே சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருமே வந்து வேனில் போயிருந்தோம். பொண்ணோட அம்மா வந்து முன்னாடியே வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் இங்கேருந்து போனதுக்கு பிறகு பக்கத்து வீட்டு ஆளுங்க எல்லாருக்கையிலையும் வந்து இந்த தட்டெல்லாம் கொடுத்து விட்டுட்டாங்க. இப்போ வாசல்லேருந்து தட்டு கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு அப்புறம் அவங்க ப்ரேயர்லாம் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் ப்ரேயர்லாம் முடித்ததுக்கு பிறகு அப்புறம் வந்து சாப்பிட போகலாம் அப்படின்றதுக்காக சாப்பாடு ஃபஸ்ட்டே வச்சுட்டாங்க. தட்டில் நிறைய பழம், சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. என்னோடய வீட்லேயே வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளாக நீட்டாக அழகாக இருந்துச்சு. தட்டெல்லாம் வச்சுட்டு ப்ரேயர்லாம் முடித்ததுக்கு பிறகு வந்து சாப்பிட்டுட்டு வந்து வளையல் போட்டுக்கலாம், ஏன்னா பசிக்கும்ல, அதனால் சாப்பிட்டுட்டு வந்து வளையல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பொண்ணு மாப்பிள்ளையுமே வந்து சாப்பிட வச்சுட்டாங்க. நாங்களுமே சாப்பிட்டோம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து வளையல் போட்டாங்க. சாப்பாடு வந்து வெஜ் சாப்பாடு தான் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆஸ் யூஷுவல் சாம்பார், கூட்டு, பொரியல், மோர், பாயசம்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து எல்லாருமே வந்து வளையல் போட்டு விட்டோம். வளையல் போட்டுட்டு பூவெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் கற்கண்டு கொடுத்தாங்க, சாக்லேட் கொடுத்தாங்க. ரிட்டன் கிஃப்ட் வந்து பூ, அப்புறம் வளையல், அப்புறம் ஒரு பாக்ஸில் சாக்லேட்ஸு, கற்கண்டெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.